துருப்புகளே எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்திலிருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி, என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கர்த்ததாமே தம்முடைய வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து வருவாராக. செய்தியின் தலைப்பு நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. ஒட்டுமொத்தமா சொல்லல, இண்டிவிஜுவலா சொல்றார், தனித்தனியா சொல்றார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உன்னில் நான் மகிமைப்படுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆகவே ஆண்டவர் நம்மள மகிமைப்படணும்னு சொன்னாக்கா நாம் என்ன செய்யணும்? நாம் எப்படி இருக்கணும்? நாம் எப்படி இருந்தா அவர் நம்மள மகிமைப்படுவார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். முதலாவது நான் பார்க்கிறோம், பிதா நம்மில் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகள் செல்லும்போது நற்செயல்கள், நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆகதான் வாசிக்கிறோம் கலாத்தியர் 5:22-23. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இல்லையா? ஆக இந்த ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கும்போது பிதா நம்மில் மகிமைப்படுவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். கனி கொடுக்குன்னு சொன்னா ரெடில்ஸுக்கு போயிட்டு கூட என்ன பண்ணலாம், நல்லா இப்போதான் பேக் பண்ணி தராங்கல்ல, தட்டில் வச்சு அப்படியே பிளாஸ்டிக் அதை ஒட்டி கொடுக்குறாங்கல்ல, அது வாங்கி வந்து வச்சிடலாம். அது அல்ல, ஆவியின் கனி அன்பு சொல்லப்பட்டதான். அந்த 9 வகையான கனிகளை நாம் கொடுக்கும்போது பிதா நம்மில் என்ன பண்ணுவாராம்? மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆகதாங்க சொல்றாரு, கனி கொடுக்கிற செடி என்ன செய்யறாராம் பார்க்கலாமா? கனி கொடுக்கிற செடியை என்ன செய்யறாரு சொல்லும் பார்க்கும்போது யோவான் 15:2 சொல்றாரு, கனி கொடுக்கிற செடி. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கிற செடி என்ன பண்றாரா? அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறாராம். அல்லேலூயா. சுத்தம் பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 5:2 கூட சொல்றாரு பாருங்களா, அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இங்க கனி கொடுக்கிற செடிக்கு என்ன செய்யறாரா? வேலி அடைக்கிறார். என்ன செய்யறாரு? பென்சிங் போடுறார். அது மாத்திரமல்ல, அதுல கற்களை பொறுக்கி எடுக்கிறார். தடையா வளரக்கூடாதபடிக்கு இருக்கிற கற்களை எல்லாம் என்ன செய்யறாரு? அவரு எடுத்து போடுகிறார். எப்படி கற்பாறையின் மேல் விழுந்த விதை கொஞ்ச காலம் மாத்திரம் ஈரம் இருக்கும்போது அந்த கற்பாறையின் மேல இருந்த விதை முளைத்து செடி வரும் இல்லைங்களா? அது ஈரம் இல்லாததுனால, வேறு இறங்க முடியாததுனால என்ன ஆயிடுது? அந்த செடி கனி கொடாம போயிடுது. அவங்கதான் கற்களை எடுக்கிறார். கனி கொடுக்கறதுக்கு தடையா இருக்கிற கற்களை முள்ளெல்லாம் எடுத்துறார். வேலி அடைக்கிறார். ஆடு மாடு மேயாதபடிக்கு, சாத்தான் உள்ளே புகாதபடிக்கு வேலி அடைக்கிறார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கனி கொடுக்கிற செடியை பாதுகாக்கிறார், வேலி அடைக்கிறார். யோபையும் அவனு வீட்டை சுற்றி என்ன பண்ணார்? அவரு வேலி அடைக்கிறார். சாத்தான் கேட்கறான், நீங்க யோபை சும்மா வச்சிருக்கிறீங்க, அவனை சுற்றி என்ன பண்ணிக்கிறீங்க? பென்சிங் போட்டு வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டை சுற்றி, நம்மை சுற்றி அவர் பாதுகாக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்.
ஆகதான் சொல்றாரு, கனி கொடுக்கிற செடி எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அது கற்களை பொறுக்கி எடுக்கிறார், வேலியை அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அடுத்து கனி கொடுக்காத செடி என்ன பண்றார் பாருங்க. அதே யோவான் 15:2ல, யோவான் 15:2ல, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ ஆ, அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்க சொல்றாரு பாருங்க, கனி கொடுக்காத செடி என்ன பண்ணிடுறாரு, கட் பண்ணி போட்டுறாரு, அறுத்து போடுகிறார். அதே ஏசாயால கூட வாசிக்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம், கனி கொடுக்காத செடி நிலைமை. ஏசாயா 5:5 வசனம் 6 வசனம். இப்போதும் ஆ, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சொல்றாரு பாருங்க, கனி கொடுக்காத செடி என்ன பண்ணிடுவாராம், வேலி எடுத்துடுவாரு. வேலி எடுத்துட்டா என்ன செய்யும், ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சி போட்டுரும். அதை அதை பாழாக்கி விடுவேன். கிளை நெருக்கப்படாமல், களை கொத்தி எடுக்கப்படாமல் போயிடுன்னு சொல்றார். இல்லையா? ஆகவே நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் வாசிக்கிறோம், பிதாவின் சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ஆ, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராகிறார். இல்லையா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஏன்னு சொன்னா எசேக்கியேல் 18:4 சொல்றாரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போவது அவருக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆக பிதாவின் சித்தம் எல்லா மக்களும் சத்தியத்தை என்ன பண்ணோம், அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம். ஆக அந்த சத்தியத்தை அறியணும். நியாய தீர்ப்புல அங்க சத்தியத்தை அறியாம போயிட்டு என்ன பண்ண முடியாது, அங்க பதில் சொல்ல முடியாது. அதனால்தான் எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு எல்லா மொழியிலையும் பைபிள் மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. வடுகர் மொழியில, சௌராஷ்டிரா மொழியில, நிறைய மொழியில மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இல்லையா? காரணம், சத்தியம் தான் நம்மளை என்ன பண்ண போகுது, நியாயம் தீர்க்க போகிறது. என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் என்ன செய்யும், நியாயம் தீர்க்கும். இல்லையா? அவனுடைய வசனத்திலிருந்து நம்ம நியாயம் தீர்ப்பார். சில நேரங்களில் நீட் தேர்வில் என்ன பண்றாங்க, கேள்விக்கு சரியான அந்த தவறான பதில் எழுதிட்டா கூட கிரேஸ் மார்க் போடுறாங்க. இல்லையா? பாடத்தில் இல்லாத கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு என்ன பண்றாங்க, கிரேஸ் மார்க் போடுறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம கையில கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? அவனுடைய வேத புஸ்தகம் நம்ம கையில கொடுத்துட்டாரு. இது பிரகாரம் தான் நம்மளை என்ன பண்ண போறாரு, ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறார். உதாரணத்துக்கு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுறோமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அங்கே அடிமையின் ரூபம் எடுத்தாரு. சிலுவின் மரணம் தன்னை தாழ்த்தினார். நாம் தாழ்த்துறோமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே இந்த வசனத்தில் தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இல்லையா? ஆகவேதான் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம், ரட்சிக்கப்படும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இல்லையா? நீங்க நரிக்குறவங்க கூட ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யறாங்க. திருநங்கைகள் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யறாங்க. ஆகவே இது சத்தியத்தை அறிய வேண்டும். அடுத்து பிதாவின் சித்தம்னா செய்து பார்க்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4:3. பிதாவின் சித்தம் 1 தெசலோனிக்கேயர் 4:3.
நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் இங்கே உன்- சொல்றாரு, பிதாவின் சித்தம், ரெண்டாவது என்ன சித்தம்? பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது. இல்லையா? நான் பரிசுத்தர் ஆகால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க சொன்னார் பாருங்க. 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இல்லையா? நம்ம அழைத்தவர் யார்? அவரு பரிசுத்தர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யாரால் உங்களால சொல்லக்கூடும்? பிலாத்தே சொல்றான், இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணேன். யூதாஸ் காரியத்தை சொல்ற கடைசியில, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? காட்டி கொடுத்தேனே. இல்லையா? நாம் அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். ஆகால் நாம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அப்பா பரிசுத்தமா இருக்கார், அவருடைய பிள்ளைகளாகி நாமும் பரிசுத்தமா இருக்கு. நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையில, செயல்ல, எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் சொல்றாரு, பிதாவின் சித்தம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. அங்கே எபிரேயர் 12:14 கூட சொல்றாரு பாருங்கள். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சொல்றாரு பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, கர்த்தரை என்ன பண்ண முடியாதான்? தரிசிக்க முடியாது. இல்லையா? ஆகவே நாம் பரிசுத்தமா இருக்கணும். இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தன்றது சரீர பரிசுத்தத்தில் அல்ல, நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். இல்லையா? அதுதான் சொல்ல, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள். ஆகவே நம்முடைய மனம், சிந்தை, செயல் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய வார்த்தை பரிசுத்தமாக இருக்கணும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாது. நல்ல வார்த்தையே இருந்தால் அது கேட்கிறவர்களுக்கு எப்படி இருக்காது? பிரயோஜனமாக இருக்கும். அல்லையா? நல்ல வார்த்தை இருக்கும்போது அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறது எப்படின்னு சொன்னால், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. பேசுறதுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அதை பேசாம தீய வார்த்தைகளை பேசும்போது அது எப்படி இருக்குதா? செங்காயை கடிக்கிற மாதிரி. நல்ல மல்கோவா மாம்பழம் இருக்குது, அதை விட்டுட்டு செங்காயா இருக்குது பாருங்க,